வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். என்னாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆசாரியர்களை குறித்தும் லேவியர்களை குறித்தும் நாம் வாசிக்கின்றோம். முதலாவது அவர்களுடைய வேலையை குறித்து வாசிக்கின்றோம். ஆசாரியர்களும் லேவியர்களும் 4 முக்கியமான வேலைகளை செய்ய வேண்டும் என்று இந்த அதிகாரம் நமக்கு காண்பிக்கின்றது. முதலாவதாக ஆரோனும் அவனுடைய குடும்பத்தாரும் ஆண்டவருடைய கூடாரத்தை பாதுகாக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் வந்து அந்த ஆண்டவருடைய கூடாரத்தை தொடாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஆசாரிகள் செய்ய வேண்டிய வேலையை மற்றவர்கள் யாரும் செய்யாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக லேவியர்கள் ஆரோனுக்கும் அவனுடைய குமாரருக்கும் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிகளில் உதவி செய்ய வேண்டும். ஆனால் ஆசாரியர்களின் வேலையை அவர்கள் செய்யக்கூடாது. நான்காவதாக லேவியரானாலும் வேறு எந்த மனிதனானாலும் ஆசாரிய ஊழியங்களை செய்யக்கூடாது. செய்வார்களானால் அவர்கள் கொல்லப்படுவார்கள். ஒருவேளை ஆசாரியர்களால் கொல்லப்படுவார்கள். இந்த 4 முறைமைகளை உண்மையாய் கடைபிடிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எந்தவிதமான பயம் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கலாம். பாருங்கள், ஆண்டவர் இந்த ஆசாரியருக்கும் லேவியருக்கும் பெரிய வேலையும் பெரிய பொறுப்புகளையும் கொடுத்திருந்தார். 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உங்கள் ஆசாரிய ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும் என்று சொன்னார். அதாவது 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, இஸ்ரவேல் புத்திரர் மேல் இனி கடுங்கோபம் வராதபடிக்கு நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் பலிபீடத்தின் காவலையும் காக்க கடவீர்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். ஆகவே இந்த ஆரோனின் குடும்பத்திற்கும் லேவி குடும்பத்திற்கும் மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆசாரியர்களுக்கும் இந்த லேவியர்களுக்கும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் எந்த ஒரு சுதந்திரமும் கொடுக்கப்படவில்லை. நண்பர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை கொடுத்தபோது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவர் நிலத்தை கொடுத்தார். யோசுவாவின் புஸ்தகத்தை வாசிக்கும்போது எப்படியாக தேசம் பங்கிடப்பட்டு எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பங்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள் என்று வாசிக்கின்றோம். யோசுவா 19ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆசாரனாகிய எலியாசரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே. இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த சுதந்திரத்தை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும் அவர்கள் வெட்டாத துறவுகளையும் நட்டாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் கர்த்தர் கொடுத்ததாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் யோசுவா லேவியின் கோத்திரத்திற்கு மாத்திரம் எந்த சுதந்திரத்தையும் கானானில் கொடுக்கவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் அதைதான் ஆரோனுக்கு முன்பாகவே சொன்னார். 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம், இஸ்ரவேலின் புத்திரரின் நடுவிலே உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் ஆரோனுக்கு சொல்லுகின்றார். அதேபோல் லேவியருக்கும் எந்த சுதந்திரம் கொடுக்கப்பட மாட்டாது என்று ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் சொல்லுகின்றார். ஆனால் அதே நேரத்தில் லேவி குடும்பத்தாருக்கு உணவு கிடைக்க
ஆண்டவர் ஒரு வழியை ஏற்படுத்தினதை இந்த 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் இஸ்ரவேலின் காணிக்கைகள் தான் இந்த லேவி குடும்பத்தினுடைய உணவு தேவைகளை சந்திக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். 8ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வாசிக்கும் போது அந்த காணிக்கைகளை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகின்றார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வந்த பலிகளில் அதிகமான பகுதி பலிபீடத்தில் முற்றிலுமாய் எரிக்கப்படவில்லை. இந்த எரிக்கப்படாத பகுதிகள் ஆசாரியர்களுக்கும் அவள் குடும்பங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த பலிகள் பொதுவாக பரிசுத்தமானதாகவும் மகா பரிசுத்தமானதாகவும் எண்ணப்பட்டது. அதாவது ஆசாரியர்களாலும் அவர்களுடைய குடும்பத்தாராலும் இது சாப்பிட வேண்டிய உணவாக இது இருந்தது. 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய அறுவடையிலிருந்து தசமபாகங்களை கொண்டு வந்து லேவியர் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த தசமபாகங்கள் மூலமாக லேவியரும் அவர்களுடைய குடும்பமும் சாப்பிட முடியும். 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசமபாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று அவர்களுக்கு சொன்னேன் என்றார். நண்பர்களே, இதைதான் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம். தேவ மக்களின் தலைவர்களுக்கு எப்படியாக அவர்களுடைய அன்றாட தேவைகளை ஜனங்கள் சந்திக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 9, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தெல்லாம் நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இது இப்படி இருக்க என்னாகும் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை மாத்திரம் நாம் கவனித்து முடிப்போம். பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்து கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்க வேண்டாம். இஸ்ரவேலின் புத்திரர் நடுவிலே நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன் என்றார். இந்த லேவியருக்கும் இந்த ஆசாரியர்களுக்கும் தேவனே பங்கும் சுதந்திரமாய் இருந்தார். அதாவது இந்த ஆசாரியர்களும் லேவியரும் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டிய விசேஷமான ஒரு வாழ்க்கையை அவள் பெற்றார்கள். கர்த்தரை நம்பி அனுதினமும் வாழ்ந்து கர்த்தரால் போஷிக்கப்பட்டார்கள். நண்பர்களே, புதிய ஏற்பாட்டில் இந்த சுதந்திரம் என்ற வார்த்தை தேவனுடைய வரப்போகின்ற ராஜ்யத்தில் நமக்கு கிடைக்க இருக்கும் நித்திய ஜீவனை குறிக்கின்ற வார்த்தையாக பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே விசுவாசிகளாகிய நாமும் இன்றைக்கு அந்த ஆசாரியர்களைப் போலவே வரப்போகின்ற நித்திய சுதந்திரத்திற்காக, நம்முடைய வரப்போகின்ற பரம காணானுக்காக கர்த்தரையே நம்பி நாம் வாழுகின்றோம். கர்த்தரை நம்பி வாழ்ந்த ஆசாரியர்களை, லேவியர்களை கர்த்தர் கைவிடவில்லை. அவர்களை அனுதினமும் போஷித்து ஆண்டவர் நடத்தினார். கர்த்தரை நம்பி வாழும் விசுவாசிகளையும் இன்றைக்கும் அவர் வருகின்ற நாள் வரைக்கும் ஆண்டவர் நிச்சயம் போஷித்து நடத்துவார். அவரே நம்முடைய சுதந்திரம், அவரே நம்முடைய பங்கு. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.